சூனியம் என்கிற விஷயத்துக்கு தாக்கம் உண்டா, சூனியத்தால் அல்லாஹ் நாடினால் பாதிப்புகள் ஏற்படுமா என்பதை சுருக்கமாக நாம் பார்த்துவிட்டு அடுத்து ஓதி பார்ப்பதை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பானவர்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் சூனியம் தொடர்பாக ஆங்காங்கே பல ஆதாரங்களில் பேசப்பட்டுள்ளது. அந்த ஆதாரங்களை நாம் படித்து பார்த்தால் சூனியத்தில் பாதிப்பு உண்டு, அல்லாஹ் நாடினால் அந்த பாதிப்பு ஏற்படும் என்றுதான் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்கள் சொல்கிறது. இந்த விஷயத்தில் முஸ்லிம் சமூகத்தில் சில பேர் சூனியத்துக்கு தாக்கம் கிடையாது, சூனியத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, அதிகபட்சம் சூனியம் என்று சொன்னால் அது கைவித்தை, ஏமாற்றக்கூடிய வேலை, சூனியம் என்கிற பெயரில் மனிதர்களை ஏமாற்றக்கூடிய வேலை தான் அது செய்யப்படுகிறது, சூனியத்தில் தாக்கம் ஏதும் கிடையாது. மாறாக சூனியத்தில் தாக்கம் இருக்கிறது, பாதிப்புகள் இருக்கிறது என்று நம்பினால் அது ஷிர்க் ஆகிவிடும். அது எப்படி ஷிர்க் ஆகும் என்று கேட்டால், எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சூனியவாதி எங்கேயோ இருக்கும் ஒரு நபரை சூனியத்தை கொண்டு பாதிக்க முடியும், பாதிப்புகள் ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தன்மையாச்சே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அர்ஷ் மீது உயர்ந்தவனாக இருந்து கொண்டு அடியார்களுக்கு நன்மையும் செய்கிறான், அவர்களுக்கு தீமையும் அல்லாஹுடைய நாட்டப்படி தான் ஏற்படுகிறது. ஆக எங்கேயோ இருந்து கொண்டு எங்கேயோ இருக்கும் ஒரு நபருக்கு தீங்கு ஏற்படுத்துவது என்பது இது அல்லாஹுடைய தன்மை என்றெல்லாம் சொல்வார்கள். அதற்கு என்ன பதில் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை நாம் முதலாவதாக பார்க்கலாம். அன்பானவர்களே, பக்ரா அத்தியாயத்தின் 102வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சூனியம் தொடர்பான வசனம் தான் அது. அந்த வசனம் முழுவதும் சூனியம் தொடர்பாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். அந்த வசனத்தில் இடையில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவி மத்தியில் பிரிவினை உண்டாக்கக்கூடிய சூனியத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆக சூனியத்தால் கணவன் மனைவியை பிரிக்க முடியும் என்று குர்ஆனுடைய இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. இங்கு சம்மதமே இல்லாமல் கோல் பேசுவதை கொண்டு, புறம் பேசுவதை கொண்டு பிரிப்பதை அல்லாஹ் சொல்கிறான். கணவனிடத்தில் மனைவியை குறித்து புறம் பேசுவது, மனைவியிடத்தில் கணவனுடைய குறைகளை சொல்வது, இப்படியெல்லாம் பேசி பிரிப்பது என்றெல்லாம் விளக்கம் சொன்னால் அது இந்த வசனத்துக்கு பொய்யான விளக்கங்கள். அல்லாஹ் இந்த வசனத்தில் புறம் பேசுதல் குறித்து பேசவே இல்லை. அந்த வசனம் முழுவதுமே சூனியம் தொடர்பாக தான் இருக்கிறது. அதுபோக கோல் பேசி அல்லது புறம் பேசி இருவரை பிரிப்பதாக இருந்தால் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அது யாரிடமும் போய் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. எல்லோரும் இயல்பாக நினைச்சுகிறார்கள், புறம் பேசுகிறார்கள், கோல் பேசுகிறார்கள், சண்டைகளை ஏற்படுத்துகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்கள் கணவன் மனைவி மத்தியில் பிரிவினை உண்டாக்கக்கூடிய சூனியத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ஆக குர்ஆன் சொல்கிறது, கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய ஒரு தாக்கம் சூனியத்தில் உண்டு. ஆனால் எப்போது அந்த தாக்கம் ஏற்படும்? அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால்தான். சரி, அதே வசனத்தில் சூனியத்துக்கு தாக்கம் உண்டு என்பதற்கான இன்னொரு ஆதாரம் தான் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். தொடர்ந்து சொல்லும் பொழுது, வமா ஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹத் இல்லா பிஇذனில்லாஹ், அந்த சூனியத்தை கொண்டு அவர்கள் யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது, அல்லாஹுடைய அனுமதி, அல்லாஹுடைய நாட்டம் இருந்தாலே தவிர. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய நாட்டம் இருந்தாலே தவிர அந்த சூனியத்தை கொண்டு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது என்றால் என்ன பொருள்? அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் அந்த சூனியத்தை கொண்டு பாதிப்புகள் ஏற்படும். அன்பார்வர்களே, இந்த சூரத்துல் பக்ரா 102வது வசனத்திலேயே 2 ஆதாரங்கள். அதுபோக ஹதீஸுகளில் இதற்கான ஆதாரம் என்று பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சூனியம் செய்யப்பட்டதாகவும் செய்வினை செய்யப்பட்டதாகவும், அந்த சூனியத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில மாதங்கள், ஏறக்குறைய ஒரு 6 மாதங்கள் பாதிக்கப்பட்டதாகவும், அந்த சூனியத்திற்கான பாதிப்பு சரியாக என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுட்டி காட்டும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் சேர்ந்திருக்க மாட்டார். ஆனால் ரசூலுக்கு என்ன சிந்தனைகள் வரும்? தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் சேர்ந்ததாக ரசூலுக்கு சில சிந்தனைகள் வரும். இதுதான். வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதையும் சொல்லியிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசனத்தை ஓதுவார், இடையில் மறந்து விடுவார், வசனத்தை மாற்றி மாற்றி எல்லாம் சொல்லிவிடுவார் என்றெல்லாம் ஏதாவது சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவாக அந்த 6 மாதங்கள், அந்த இடைப்பட்ட சில மாதங்கள் சூனியத்தால் என்ன பாதிப்பு ஏற்பட்டது, ரசூலுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதை தெளிவாக சொல்லும் பொழுது, மனைவியோடு சேராமலே இல்லற வாழ்க்கையில்
சேர்ந்ததாக ரசூல் அவர்கள் நினைப்பார்கள். அந்த சிந்தனையும் வந்து அடுத்து போய்விடும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சூனியம் செய்யப்பட்டதாக வரக்கூடிய தகவல். இது சஹீஹ் புகாரியில் 5763வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் புகாரில் மற்ற பல இடங்களில் மற்ற அறிவிப்பாளர்கள் வழியாகவும் மற்ற ஹதீஸ் கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல முவத்தா என்கிற ஒரு ஹதீஸ் நூல், அந்த ஹதீஸ் நூலிலே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவர்களுடைய ஒரு அடிமை பெண் சூனியம் செய்ததாக, அதனால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாமல் போனதாகவும் ஆதாரம் சொல்கிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஒரு அடிமை பெண்ணுக்கு மரண சாசனம் சொல்லியிருந்தார்கள், வசியத் சொல்லியிருந்தார்கள். என்ன வசியத்து? நான் இறந்த பிறகு நீ அல்லாஹ்வின் பாதையில் விடுவிக்கப்படுவாய். நான் இறந்ததும் நீ அடிமை பெண் கிடையாது, நீ போகலாம். ஆனால் இறந்த பிறகு என்று சொல்லியிருந்தார்கள். ஆக அந்த அடிமை பெண் சீக்கிரமாக அடிமைத்தனத்தை விட்டு போக வேண்டும் என்பதற்காக சூனியம் செய்து விட்டால், அதனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டது என்பதாக முவத்தா இமாம் மாலிக் என்கிற அந்த ஹதீஸ் நூலிலே ஆதாரபூர்வமான செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் அன்பானவர்களே, இந்த சூனியத்துக்கு பாதிப்பு உண்டு என்பதற்கு குர்ஆனில் இருந்து இன்னொரு ஆதாரத்தையும் நாம் எடுக்கலாம். அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியவாதிகளுக்கும் இடையில் நடந்த அந்த போட்டி தொடர்பாக வரக்கூடிய வசனங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு சூனியவாதி என்று ஃபிரௌன் சித்தரித்து மக்கள் மத்தியில் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் பல சூனியவாதிகளை எகிப்துக்கு அழைக்கிறான் ஃபிரௌன். அந்த சூனியவாதிகள் வந்து ஆரம்பத்தில் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தடிகளையும் சின்ன சின்ன கயிறுகளையும் கீழே போடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபஸஹரு அயுனஹும், சுற்றி நிற்கும் மக்களுடைய கண்களில் அவர்கள் சூனியம் செய்து விட்டார்கள். வஸ்தர்ஹபூஹும், அவ்வாறு சூனியம் செய்த காரணத்தினால் கீழே விழுந்து கிடக்கும் அந்த கயிறுகளும் அந்த கைத்தடிகளும் சுற்றி நிற்கும் மக்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்பட அத்தனை பேருக்கும் அது அசையும் பாம்புகளாக தெரிந்தது. எல்லோரும் பயந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சூனியத்துக்கு தாக்கமே கிடையாது என்று சொன்னால் சுற்றி நிற்கும் மக்களுடைய கண்களுக்கு அத்தனை கைத்தடிகள் அத்தனை கயிறுகள் ஏன் அசையும் பாம்புகளாக தெரிகிறது? சூனியத்துக்கு ஏதோ பாதிப்பு. இங்கும் அந்த சூனியவாதிகள் என்ன செய்யவில்லை, சுற்றி நிற்கும் அத்தனை மக்களுடைய கண்கள் ஏதாவது தடவினார்களா, ஏதாவது தொட்டார்களா? தொடாமலே தான் இந்த சூனியம் செய்தார்கள். ஆக சூனியத்தில் பாதிப்பு உண்டு. ஆகவே தான் அந்த கைத்தடிகள் கயிறுகள் பாம்புகள் போல் பாம்பாக மாறாது. சூனியத்தால் கைத்தடியை பாம்பாக மாற்ற முடியாது, இது உறுதியான விஷயம். ஆனால் அது வேறு ஏதோ பொருள் மாதிரி என்ன செய்யலாம், சூனியத்தால் காட்டலாம். மக்களுக்கு அப்படி தெரியும். இல்லாத ஒரு விஷயம் கற்பனையில் அவர்களுக்கு தெரியும். இந்த தாக்கம் சூனியத்தில் உண்டு என்பதற்கு குர்ஆனுடைய இந்த வசனம் ஒரு ஆதாரம்.